Hello friends, welcome to Revathi Samayalarai recipes. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தட்டைப்பயிறு சுண்டல் இளநீர் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம தட்டைப்பயிறு சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நான் ஊற வச்சு 2 விசில் விட்டு நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்து அடுப்பில் வந்து கடாயை வச்சுக்கோங்க. நம்ம வந்து தாளிக்கிற அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியணும். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. ஒரு டீஸ்பூன் அளவு உளுந்து, ஒரு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது ரெண்டும் நல்லா வதங்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கணும். அடுத்து பச்சை மிளகா 2 பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாம் நல்லா சேர்த்தி வதக்கணும். அந்த காரம்லாம் எண்ணெயில் வந்து இறங்கணும். அடுத்து பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயம், இதையும் வந்து நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிக்க போகிறோம். அடுத்து நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா தட்டைப்பயிறு, அதை நம்ம சேர்த்திக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். மறுபடியும் நான் தேவையான அளவு நான் உப்பு சேர்த்திக்கிறேன். அடுத்து நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அது வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு நான் வந்து தேங்காய் சேர்த்திக்கிறேன். தேங்காய் சேர்த்திட்டு நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு இறக்குனோம்னா நம்ம சூப்பரான சுவையான காராமணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம இளநீர் பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்திருக்கேன். பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பால் கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்திக்க போகிறேன். 1/2 லிட்டருக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை சரியாக இருக்கும். சர்க்கரை போட்டோடனே நம்ம வந்து நல்லா கிளறி விடணும். சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. அதில் நான் பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் பொடியை வந்து சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பால் வந்து ஓரளவுக்கு கெட்டியாகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம். இப்போ பால் ஓரளவுக்கு திக்காயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா சில்லுன்னு ஆறுற வரைக்கும் வந்து நம்ம வந்து ஆற வைக்க போகிறோம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் இளநீரோட வழுக்க இருக்குல்ல, அதை ஒரு 1/2 கப் அளவு சேர்த்திக்கிங்க. நான் வந்து ஒரு இளநீ எடுத்திருக்கேன். 1/2 லிட்ரு பாலுக்கு ஒரு இளநீ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம இளநியோட தண்ணி இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக சேர்த்தி நம்ம வந்து இதை நைஸாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. இப்போ இளநீர் பாயாசத்துக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம இளநீர் பாயாசம் ரெடி ஆயிரும். அதுக்கு நான் வந்து 1/2 கப் அளவு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நல்லா கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல இளநீர் வழுக்க, அதை வந்து கலந்துக்க போகிறோம். அடுத்து நம்ம திக்காக காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா பால், அதை நம்ம இதில் சேர்த்திக்க போகிறோம். அடுத்து இளநீர் தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1/2 கப் அளவு சேர்த்திக்கிங்க. அடுத்து நம்ம இளநீர் வழுக்கையை வந்து சின்ன சின்ன துண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்திக்கிங்க. அடுத்து முந்திரியை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். முந்திரி மட்டும்தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை எது வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். இந்த பாயாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். பாயாசத்துலேயே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது இந்த இளநீர் பாயாசம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரேவதி சமையலர் ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.